வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, மத்திய பிரதேசத்துல காங்கிரஸை ஓடவிட்ட பாஜக எகிரி அடிக்கும் தாமரை. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். லோக்சபா தேர்தலில் கடந்த முறை மத்திய பிரதேசத்துல பாஜக ஆதிக்கம் செலுத்துவது போல் இந்த முறையும் ஆதிக்கம் செலுத்துமா இல்லை காங்கிரஸ் கட்சி பாஜகவை தோற்கடித்து முந்துமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் தொடக்கத்திலேயே பாஜக வேட்பாளர்கள் எகிரி அடிக்க தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கலக்கமடைந்து போயிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. மத்திய பிரதேசம் என்பது பாஜகவின் கோட்டையாக உள்ளது. கடந்த 2003 முதல் தற்போது வரை இடையே 2018 டிசம்பர் முதல் 2020 மார்ச் வரை மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. தற்போது மோகன் யாதவ் என்பவர் முதல்வராக இருந்து வருகிறார். கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றது. 230 தொகுதிகளில் பாஜக 123, காங்கிரஸ் 66 இடங்கள்ல வென்றது. இந்த தேர்தலில் கடந்த முறை விட பாஜக 54 இடங்கள்ல அதிகமாக வென்ற நிலையில காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 40 இடங்களை பறிகொடுத்தது. இந்த நிலைதான் தற்போது லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 29 லோக்சபா தொகுதிகள் உள்ளது. இங்கு 29 தொகுதிகள் பாஜக தனித்து களமிறங்கியுள்ளது. காங்கிரஸ் 28 தொகுதியிலும் ஒரு தொகுதியில், அதாவது கஜிராஹோ தொகுதியில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியும் போட்டியிட்டது. குறிப்பாக மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் விதிசா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டிருக்காங்க. அவரை எதிர்த்து காங்கிரசின் பிரதாப் பானு களமிறங்கியிருந்தாங்க. அதே போல முன்னாள் முதல்வரான காங்கிரசின் திக் விஜய் சங்கர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். மேலும் பாஜகவின் மத்திய அமைச்சரான ஜோதிநித்யா சிங் குணா தொகுதியில் போட்டியிருந்தாங்க. சிந்த்வாரா தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் கமல்நாத்தின் மகன் ரகுல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிருந்தாங்க. இந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய் காந்தி தனது வேட்புமனையை வாபஸ் பெற்று பாஜகவில் ஐக்கியமானார். இதனால் பாஜக வேட்பாளர் சங்கர் லாவானி காங்கிரஸ் அல்லது பிற வேட்பாளர்கள் மோதுறாங்க. அவர்களும் பலமின்றி உள்ளதால் சங்கர் லால்வனியில் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஏப்ரல் 19, 26, மே 27, 13 என 4 கட்டங்களாக 29 தொகுதிகளில் தேர்தல் நடந்தது. இதில் முதல் கட்ட தேர்தலில் 67%, இரண்டாம் கட்ட தேர்தலில் 58%, மூணாம் கட்ட தேர்தலில் 66 மற்றும் 4ஆம் கட்டத்தில் 72 ஓட்டுகள் பதிவாகின. இந்த ஓட்டுகள் இன்று விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் யார் வெல்வார்கள் என்பது இன்று தெரிந்துவிடும். இந்த நிலையில் தான் முதலில் தபால் ஓட்டு முதல் 29 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருந்தாங்க. காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெறவில்லை. இதனால் மத்திய பிரதேசத்தின் 29 தொகுதியிலும் பாஜக வெல்லும் என நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2014 ஆண்டு லோக்சபா தேர்தலில் 27 இடங்களிலும் 2019 27 இடங்களும் பாஜக வென்றிருந்தது. 2014 காங்கிரஸ் 2 இடங்களிலும் 2019 ஒரு இடத்தில் வென்றிருந்தது. இந்த முறையும் பாஜக தான் ஆதிக்கம் செலுத்தும். பாஜகவுக்கு 28 இடங்களும் வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன. ஆனால் கருத்து கணிப்புகளை தாண்டி காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றும் என காங்கிரஸ் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.